வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம மதுரை சிக்கந்தர் சாவடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடு வந்து கிழக்கு பார்த்த வாசலுங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 67 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. ஒரு 3.5 சென்ட் இடங்க, 24க்கு 45 அப்படின்ற அளவில் ஒரு 1080 சதுரடியில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. வீடு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ஒரு 30 ஃபீட் ரோடு வருங்க. இந்த மாதிரி 30 ஃபீட் ரோடு வரும். இந்த வீடு இப்போ கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரி உங்களுக்கு தெரியுது. ரோடெல்லாம் மண்ணுமா இருக்குது. அதெல்லாம் எல்லா வீடுகளும் ஃபினிஷ் ஆனோன்னு பார்த்திங்கன்னா ரோடு தெளிவாக இருக்கும். சரிங்களா? பாருங்கள், இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிசிடிவி கேமராலாம் இருக்குது. ஆமாம், இந்த மாதிரி வீடுகள் கட்டிக்கிட்டே இருக்காங்க. சுற்றுப்புறங்களில் வீடு நிறையாவே இருக்குது. இந்த மாதிரி ஒரு பெரிய கார் பார்க்கிங் வந்துடுது. கார் பார்க்கிங் டைல்ஸ் எல்லாம் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி காப்பர் டிசைனு கொடுத்துட்றாங்க சுவரில் பூராமே. பாருங்கள், இது இன்னோவா காரை வந்து தாராளமாக ஏற்றி பார்க் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய கார் பார்க்கிங்க இந்த வீட்டில். இது வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 200 சதுரடி இருக்கும். ஸ்டெப்ஸ் எல்லாம் அந்த மாதிரி கிரானைட்டில் நல்லா நேர்த்தியாக அருமையாக இருக்குது. சரிங்களா? தெரியுதுங்களா? கார் பார்க்கிங் இந்த மாதிரி இருக்குங்க. ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி வருது பாருங்கள். க்ரில் கேட்டோடு இருக்குதா? இது பழைய க்ரில்லு. இந்த தெரியுதா உங்களுக்கு? பாருங்களேன், தெரியுதுங்களா? இந்த மாதிரி வரக்கூடிய க்ரில் இதுதாங்க ஒரிஜினல் சேஃப்டி கேட்டு. இப்போ வர்றதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து இது நிலாம். இது பூராமே ரிவிட்டுங்க. இந்த தெரியுதுங்களா? இது பூராமே ரிவிட்டுங்க. ஒவ்வொன்றையும் ரிவிட் வந்துடும். இந்த தெரியுதுங்களா? இது வந்து சாமானியமாக வந்து இது பண்ண முடியாதுங்க. இப்போ இருக்கிறதெல்லாம் வந்து வெல்டு தானேங்க. இது வெல்டெல்லாம் பெருசாக இதில் எல்லாமே ரிவிட்டாகவே இருக்குங்க. இதில் ஃபுல்லாகவே இந்த மெத்தடு ஏன் அந்த காலத்தில் அதிகமாக போட்டாங்க அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். தெரியுதுங்களா? இது வந்து ஃபுல்லாகவே ரிவிட்டு, வெல்டே கிடையாது. ஈஸியாக வந்து 10 வகுப்பு அறுத்துக்கிட்டு போயிட்டுருக்கலாம். இது அந்த மாதிரி கிடையாது. நல்லாயிருக்கும். அந்த கேட்டை விட இந்த கேட்டு அமைப்பு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சேஃப்டி கேட்டு. இந்த சேஃப்டி கேட்டு அடுத்து உள்ளே போனீங்கன்னா இதுதான் நிலக்கதவு. நிலக்கதவு பாருங்கள், அருமையான ஒரு தேக்கு மர கதவு, நிலக்கதவு செட்டு. பார்த்தீங்களா? நல்லா பாலிஷ் பண்ணியிருக்காங்களாம். ஒண்டர்ஃபுல்லாக இருக்குங்க. நேரில் வந்து பாருங்கள், தெரியும். ஒண்டர்ஃபுல்லான கதவு. அப்படியே உள்ளே போகிறோம். பாருங்கள், ஒரு 16க்கு 16ங்க. மேலையெல்லாம் பாருங்கள், அந்த விளக்கு எல்லாம் அழகாக இருக்கா? ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும், ரம்மியமாக இருக்கும். இரவு நேரத்தில் பார்க்கும் பொழுது நல்லாயிருக்கும். 16க்கு 16ன்ற சைஸில் வருது. 256 சதுரடியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலு. இது வந்து பூஜா ரூம் இந்த மாதிரி வந்துடுது கிழக்கு பார்த்து. இது வந்து இந்த கபோர்டு செட்டு இதெல்லாம் செஞ்சப்போ மிச்ச கபோர்டை எங்களுக்குள்ள வச்சுருக்காங்க. அது எதுன்னு நினச்சிக்கிறாதீங்க. பாருங்கள், இப்படி வருதுங்க. நல்ல ஸ்பேசியஸாக பெருசாக வருதா ஹாலு? பாருங்கள், இப்படி வருது. டிவி ஷோகேஸு எல்லாம் நல்லாயிருக்கு. கிச்சன் பாருங்கள். கிச்சனே எப்படி பார்த்தாலும் 110 சதுரடிக்கு குறையாது. கிச்சன் டாப்பெல்லாம் கிரானைட்டில் அருமையாக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விளக்குகள் அருமையாக போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? இது இரவு நேரத்தில் இந்த இடத்துல அமர்ந்து சாப்பிடும் பொழுது இந்த விளக்கை பார்த்துட்டு சாப்பிட்றப்ப அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். சரிங்களா? வாங்க, இதில் பாருங்கள், இந்த டஃப் அண்ட் கிளாஸ் ஒர்க்கு எல்லாமே அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. மேலே பாருங்கள், இது எல்லாமே இந்த கபோர்டு இருக்க நல்லா நேர்த்தியாக செஞ்சுருக்கிறாங்க. சரிங்களா? இதுவும் செல்ஃபு ஃபுல்லாகவே டஃப் அண்ட் கிளாஸும் இந்த கபோர்டு ஒர்க்கு சேர்த்து பண்ணியிருக்காங்க. மாடுலர் கிச்சன்னா மாடுலர் சிம்னி வச்சுக்கலாம். அந்த ஹோல் வழியாக நம்ம வந்து எக்ஸாஸ்ட் பைப்பை வெளியில் கொண்டு போய்க்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா இருக்குது. நேர்த்தியாக அருமையாக இருக்குது. நேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பெட்ரூமை போய் பார்த்துருவோம். பெட்ரூமும் பார்த்திங்கன்னா எவ்வளோ வருது? 2, 4, 6, 8, 10, 4, 5, 4, 8, 12. ஏங்க, இது ஒரு 130 சதுரடி இருக்கக்கூடிய பெட்ரூமுங்க. ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. இதில் பாருங்களேன், இந்த இதெல்லாம் வந்துடுது. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் தெரியுதுங்களா? இப்போ தெரியுதா? அந்த இதாக ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த ஜன்னல் திறந்துருக்கு. அதுலேயே மேலே லைட்டெல்லாம் வந்துடுது. இதை திறந்துக்கலாங்க.
இந்த பாருங்களேன், உள்ள செல்ஃப் இருக்கா, இதில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக்கப் ஐட்டம் பூராமல் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா. மேலே எல்இடி ஒர்க் பண்ணியிருக்காங்க, அருமையாக இருக்குது. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மேலே பெரிய பெரிய கபோர்டு ஃபுல்லாக நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. 130 சதுரடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெட்ரூமு, அப்படியே அட்டாச்சு லெட்டின் அண்ட் பாத்ரூம், இந்தியன் டாய்லெட் வந்துடுது. மேலே வந்து ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, வாட்டர் ஹீட்டர் நம்ம போட்டுக்கலாம். இன்னொரு பெட்ரூமுங்க, இது வந்துங்க ஒரு 110 சதுரடி வரக்கூடிய பெட்ரூமுங்க. இங்கேருந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி வீடுகள் அமைப்பு இதை மாதிரி தெரியுதுங்க. பார்த்தீங்களா, ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். இதை ஜூம் பண்ணிக்க தெரியும். தெரியுதுங்களா, இது ரொம்ப தூரத்தில் இருந்து ஜூம் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கிறாதீங்க. நேரில் வந்து பாருங்கள், கண்ணு கட்டின தூரத்தில் பக்கத்துலேயே தெரியும் வீடுகள். இதில் பாருங்கள், இதில் வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் இந்த மாதிரி வந்துடுது. வாட்ரு ஹீட்ரு போடுறதுக்கு ப்ளக் பாயிண்ட் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி 110 சதுரடியில் இருக்கக்கூடிய பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூம் நல்லா இருக்குங்களா. பாருங்கள், அப்படியே மாடிக்கு போவோம், போய் பார்த்துருவோம். இதில் இருக்கக்கூடிய கபோர்டு எல்லாமே ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கான கண்ணாடி எல்லாமே இந்த கபோர்ட்லேயே கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இங்கேயும் மேலே கபோர்டு இருக்குது, நல்லா கொடுத்துருக்காங்க. இது பெரிய மச்சுங்க, அந்த மேலே வர்றது அந்த பாத்ரூமுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த சீலிங் ஃபுல்லாகவே மச்சு, நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. இப்போ வாங்க அப்படி மாடிக்கு போயிடுவோம், மாடியில் போய் பார்த்துருவோம். ஸ்டேர்கேஜ் ரூமு நல்லா இருக்குது. மாடியில் வழக்கமாக போடுற தட்டோட போடலை, இவங்க கூலிங் டைல்ஸ் பதிச்சிருக்கிறாங்க. இதனால் வந்து வீட்டுக்குள்ளே 10 டிகிரி ஹீட்டு கம்மியாக இருக்கும். சரிங்களா. மேலே குழாய் கொடுத்துருக்காங்க, துவைச்சிக்கலாம். ஒரு ஈவினிங் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் உட்காந்துக்கலாங்க. ஃபுல்லாக பாருங்களேன், வாஷிங் மிஷின் இங்கே வச்சுக்கலாங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. லாண்ட்ரி ஏரியா, குழாய் இந்த இருக்குது, ப்ளக் பாயிண்ட் இந்த இருக்குது. சரிங்களா. லைட்டு போட்டுக்கலாம், நைட்டு கூட துவைச்சி இங்கே காய போட்டுக்கலாம். அதுக்கான ஆங்கில் இந்த அங்கே கொடுத்துருக்குறாங்க. நைட்டு டியூஷன் எடுக்கணும் எடுக்கலாம். ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச பகுதி தான். பாருங்கள், தெரியுதா, தெரியுதுங்களா வீடுகளை. ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச பகுதி தாங்க. இந்த மாதிரி வருதுங்க. டியூஷன் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து லைட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஈவினிங் டைமில் பாருங்கள், ரோடு இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். தெரியுதுங்களா, இதுதாங்க ரோடு. பார்த்தீங்களா, வண்டி போயிட்டுருக்கா, இவ்வளோ தூரத்தில் இருக்குங்க மெயின் ரோடு சிக்கந்தர் சாவடியில். பாருங்கள், நல்லா இருக்கா. பாருங்கள். மேலும் இந்த வீடை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள். வீடு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் நம்ம விலை பேசிக்கலாம். சரிங்களா. நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.